அன்பான தேவ ஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதா. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய வார்த்தை என்ன அப்படின்னா, ஏசாயா 44:2 உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. தேவன் அடிக்கடிக்கு சொல்ற வார்த்தை நம்மளோட வாழ்க்கையில மிகவும் முக்கியமான வார்த்தை என்னன்னா, பயப்படாதே. எதுக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்படவே கூடாது. இதுல ஒரு வார்த்தை இருக்கு, யெஷூரனே. இப்ப இந்த வார்த்தை யெஷூரனே அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, நேர்மையானவன், நீதி உள்ளவன். யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் போது நேர்மையானவர், நீதி உள்ளவர். அந்த யெஷூரனை போல நாமும் இருக்கணும். நம்மளும் யெஷூரன் தான். எப்படின்னா, தேவனுடைய ஜனங்கள் எப்படி இருக்கணுமா, தேவனால் நேசிக்கப்படும் நேர்மையான ஜனம். அப்ப யெஷூரனுக்கு அர்த்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கிறது, நம்மையும் குறிக்கிறது. எப்படின்னா, யெஷூரனேனா அவர் நேர்மையானவர், நீதி உள்ளவர். அவர் எவ்வாறு நேர்மையாக இருக்கிறாரோ, நீதி உள்ளவராய் இருக்கிறாரோ, நாமும் நேர்மையாக இருக்க வேண்டும், நீதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதாவது அநீதி செய்கிறவர்களா இருக்கக்கூடாது, நீதி செய்கிறவர்களா இருக்கணும். இதுல பாருங்க, அவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறாராம். இரண்டாவது, தாயின் கர்ப்பத்தில் நம்மை உருவாக்கியும் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் துணை செய்கிறவரமா அவர் இருக்கிறார். 3 விஷயங்கள். அவர் உண்டாக்குகிறவர், நம்மை தாயின் வயிற்றில் உருவாக்கியவர், நமக்கு துணை செய்கிற தேவன். அவர் என்ன சொல்றாரா, என் தாசனாகிய யாக்கோபே. யாக்கோபேனா அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பிரியமான ஜனம் அர்த்தம். அது மட்டும் இல்ல, யெஷூரனே, பயப்படாதே அப்படின்றாரு. அதாவது நம்மளோட வாழ்க்கையில நேர்மை செய்கிற தேவன், நீதி உள்ள தேவன் நம்மோடு இருக்கும் போது நாம் எதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நாமும் நேர்மையா இருப்போம், நீதி உள்ளவர்களாய் இருப்போம், தேவனுக்கு பிரியமான ஜனங்களாய் இருப்போம். தேவன் நம்முடைய காரியங்களை பயப்படாதபடிக்கு நம்மை தீங்குள்ள இடத்தில் நீதி உள்ளவர்களாய் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.